ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சுகந்தம் ஸ்பெஷல் சேனலில் நைட்டி ப்ளீட்டட் நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு க்ரியேட்டிவும் பயம் இல்லாமல் இருக்கிறதும் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியும். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து பேக் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நைட்டியோட அந்த மேலே கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பேக் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ப்ளீட் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இது மட்டும்தான் முக்கியமான ஒர்க் இதில். இப்போ ப்ளீட் எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன கட் கொடுக்கணுன்னா. அப்போ அந்த சென்டர் பார்த்து 2 பார்ட்லேயுமே சென்டர் பார்த்து கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பார்ட்டு அப்படிங்கிறனால நமக்கு ஒன்றுமே அளவு எடுக்க தேவையில்ல. நேராக அந்த 2 எட்ஜையும் ஜாயின் பண்ணி 2 எட்ஜிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணி வரும்போது அந்த சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெவல் பண்ணி நம்ம ப்ளீட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எட்ஜில் வச்சு ஜாயின் பண்ணணும். எட்ஜில் வச்சு கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே அதுக்கப்புறமா நம்ம அந்த சென்டருக்கு வருவோம் இல்லையா, அந்த சென்டருக்கு வர்ற டைமில் கரெக்டாக நம்ம 2 சென்டரையும் ஒன்றா வச்சு எக்ஸ்ட்ரா துணி நமக்கு வரும் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா துணி வர்றதில் நம்ம கரெக்டாக ப்ளீட் எடுத்து தைச்சிக்கணும். அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு ப்ளீட் எடுக்கிறது கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த ப்ளீட் எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துட்டு இந்த 2 அளவும் அந்த 2 கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் 2 ஒரே அளவில் வருதான்னு பார்த்துட்டு அடுத்து திரும்ப இந்த சைடும் அதே மாதிரி எட்ஜில் வச்சுட்டு இடையில நமக்கு மிச்ச துணி வர்றதை எட்ஜில் வச்சு பார்த்துட்டு மிச்ச துணி வர்றதை நம்ம கரெக்டாக ப்ளீட் எடுத்துக்கலாம். இது வேணும்னா நம்ம குண்டூசி பின் பண்ணிக்கலாம். லைட்டாக பின் பண்ணிட்டும் கூட அந்த மாதிரி செய்யலாம். அப்போ லெவல் கரெக்டாக வந்துடும். அப்புறம் டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு படிமான தையலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்போ பேக் பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கழுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கழுத்து ஒரு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நார்மலாக ஹோல்டு பண்ண தேவையில்ல. கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் அந்த கட் கொடுக்க சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம். அது கட்டு எல்லாத்துலேயுமே கட் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அப்புறம் நம்ம நீட்டாக படிமான தையல் போட்டு ஒரு தையலும் கூட போட்டுக்கலாம். நமக்கு அப்புறம் அதுக்கப்புறமா எத்தனை தையல் வேணுமோ போட்டுக்கலாம். அடுத்து ஃபோல்டு பண்ணி நம்ம கரெக்டாக ஒரே அளவில் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம். அதே மாதிரியே 2 பீஸை ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் அகலத்தில் ஒரு துணி கொடுத்துக்கலாம். கொடுத்து நம்ம படிமான தையல் போட்டு தைச்சிக்கலாம். இது நமக்கு உள்ளே இருக்கிறதுக்கான, அதாவது கொக்கி மாட்டுவோம் இல்லையா, அந்த கொக்கி மாட்டுறப்போ வைக்கிறதுக்கு. அடுத்து ஒரு 1.5 இன்ச் துணியை 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம இன்னொரு பக்கம் வச்சு தைச்சிக்கலாம். வச்சு தைச்சிட்டு படிமான தையல் போட்டுட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நமக்கு கொக்கி வைக்கிறதுக்கு கரெக்ட் அளவில் வந்துடும். கரெக்ட் அளவில் வந்தோடனே நம்ம சென்டர் ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். ஸ்டிச் பண்ணி விட்டோம்னா அடுத்து நம்ம சென்டர் வச்சுக்கலாம். சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த 1.5 இன்ச் தைச்சி முடிச்சுட்டு சென்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். சென்டர்லேருந்து ஆரம்பித்தோம்னா தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம தைக்க முடியும். அடுத்து சென்டர்லேருந்து ஆரம்பித்து அந்த எட்ஜில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பாக்கி எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி வருது அப்படின்னு பார்த்து அதை நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் வராது. ஈஸியாக நம்ம ப்ளீட் எடுக்க முடியும். ப்ளீட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது டபுள் ஸ்டிச் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எட்ஜுக்கு கொண்டு வரனால திரும்ப நம்ம சென்டருக்கே போக வேண்டியதாக இருக்கும். அதனால் டபுள் ஸ்டிச் கொடுக்க தேவையில்லை.
அந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் 1.5 இன்ச் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு ப்ளீட் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா ஒரு படிமான தையலும் கூட போட்டுட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நமக்கு ப்ளீட் எடுக்கிறது மட்டும்தான் மெயின் வேலைன்னு சொல்லலாம். ப்ளீட் வந்து கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அது நமக்கு வந்து பாக்கி எல்லாமே வந்து நார்மலான ஒரு வேலை தான், நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடிமேட் நைட்டி வாங்குறத விட இது வந்து இந்த மாதிரி நம்ம தச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கே தைக்க தெரியுது. மிஷின் வச்சுட்டே தைக்காமல் நிறையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க தச்சு பழகுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அப்போ கொக்கி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ப்ளீட் எடுத்தாச்சு. இனி வந்து ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 3.25 இன்ச்சு நமக்கு வந்து ஷோல்டர் வருது. இப்போ 3.25 இன்ச்சு ஷோல்டர் வர்ற இது வச்சு நம்ம கை வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பொதுவாக அதே மாதிரி கை பார்த்தோம்னா ஒரு 6 இன்ச்சு எடுத்துகிட்டு பக்கத்துலேயே 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு 3 ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு 9.25 10 இன்ச்சு நம்ம வந்து ஆம் ஹோல் எடுத்துகிட்டு அடுத்த அளவு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 10 இன்ச்சு நம்ம 10.5 இன்ச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். எடுத்து 6 இன்ச்சு கீழே எடுத்து அதுக்கப்புறமா ரஃபாக கூட வரைஞ்சிக்கலாம். இல்லை அளவு எடுத்து வரைகிறதுனாலும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து ரெடிமேட் வாங்கி நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு நம்ம பீஸ் வாங்கினோம்னா கண்டிப்பாக நல்லா தைச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நார்மலான அளவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நைட்டியே அழகாக தான் இருக்கும். அதனால் ஷோல்டரில் எப்போயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டிட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து நைட்டி ரெடி ஆயிரும். ஒரு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அவ்வளோதான். அதுவும் இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து தைக்கிறவங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான நைட்டி ரெடி ஆயிடும். இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதும் நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த அளவு செட் ஆகாது. இப்போ 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து ஷோல்டர் கம்மி பண்ணும்போது கை வந்து ஒரு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ ஷோல்டர் அந்தளவுக்கு கையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ வந்து கரெக்ட் ஆகிடும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ அடுத்தடுத்த வீடியோ இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக பார்க்கலாம். இப்போ உங்களோட கமெண்ட்டு தான் என்னோட என்கரேஜ்மெண்ட்டு. அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்ப தான் என்னோட டேலண்ட்டை வந்து நான் அதிகப்படுத்திக்க முடியும். நன்றி.